Today's topic of discussion: procedure of karyotyping under peripheral blood. This one is the repeated 10-mark question for MLT student. Karyotyping using peripheral blood is a routine cytogenetic technique performed to analyze the chromosome of an individual. ஸோ கேரியோடைப் அப்படிங்கிறது வந்து இரத்தத்தின் மூலம் குரோமோசோம் ஆய்வு செய்யும் ஒரு மெத்தட். குரோமோசோமோட அளவு எப்படி இருக்குது, அதோட வடிவம் சைஸ் எப்படி இருக்குது, சேஃப் எப்படி இருக்குது, அதில் வந்து பேண்டிங் லைட் பேண்டிங்காக டார்க் பேண்டிங்காக அது மாதிரி வரிசைப்படுத்தி காட்டும் வரைபடம் தான் வந்து கேரியோடைப்பிங். ஸோ குரோமோசோமை வரிசைப்படுத்தி காட்டும் சைஸ் வைஸ் சேஃப் வைஸ் வரிசைப்படுத்தி காட்டும் வரைபடம். ஸோ this one karyotyping using peripheral blood is a routine cytogenetic technique performed to analyze the chromosome of an individual. Generally takes 72 hours to allow lymphocytes. இது வந்து ஒரு 72 hours எடுத்துக்கும் இந்த ப்ராசஸுக்கு. So first one is sample collection. Sterile peripheral blood 2 to 5 ml is collected. The tube containing heparin. ஸோ இது வந்து நரம்பில் இருந்து ரத்தம் எடுக்கிறாங்க 2 to 5 ml. ரத்தம் உறைவதை தடுக்க ஹெப்பாரின் யூஸ் பண்ணோம். இடிடிஏ வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஹெப்பாரின் யூஸ் பண்ணோம். இடிடிஏ யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இட் இன்டர்ஃபர் வித் த செல் க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால ஹெப்பாரின் மட்டும் தான் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து செல் கல்ச்சர். லிம்போசைட் ஸ்டிமுலேஷன். லிம்போசைட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஆர் கல்ச்சர்டு டைரக்ட்லி from the blood in a nutrient-rich medium. RBMI 60/40 supplemented with fetal half serum and antibiotic. ஸோ இங்கே வந்து என்னது குரோமோசோமை பிரிச்செடுக்க போகிறோம். லிம்போசைட்ஸ் வெள்ளை இரத்த அணுக்கள் பிரித்தெடுக்க தேவையான ஊட்டச்சத்து அந்த செல் கல்ச்சர் மீடியத்தில் இருக்குது. அதில் வந்து ஃபீட்டல் ஹாஃப் சீரமும் ஆன்டிபயாட்டிக்கும் இருக்குது. இது வந்து பிளட் ரிச் நியூட்ரியன்ட் மீடியம். Roswell Park Memorial Institute 1940, that medium we are using. Next, mitogen addition. Phytohemagglutinin is added to the culture. செல் வேகமாக பிரிய மிட்டோஜன் ஆட் பண்ணுறோம். அது வந்து PHA phytohemagglutinin we are adding. Phytohemagglutinin PHA stimulate T lymphocytes which do not normally divide to enter mitosis. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுது, செல் வேகமாக பிரிய இது வந்து யூஸ் ஆகுது. நாட் நார்மலி டிவைட் டு என்டர் மைட்டாசிஸ். Culture is incubated at 37 degrees Celsius for 72 hours. ஸோ இங்கே வந்து மிட்டோஜன் வந்து PHA ஆட் பண்ணுறோம். அது வந்து என்ன பண்ணுது, T லிம்போசைட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ஓகே, வேகமாக பிரிகிறதுக்கு டு என்டர் டு மைட்டாசிஸ். இதை வந்து என்ன இன்குபேட் பண்ணுறோம் 37 degrees Celsius ஃபார் 72 hours. தென் மைட்டாட்டிக் அரெஸ்ட். இங்கே வந்து மைட்டாட்டிக்கை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம் பை யூஸிங் கால்சிமைட் ஆர் கால்சிசைன். கால்சிமைட் ஆர் கால்சிசைன் யூஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் 70 இன்குபேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 70 to 72 hours mitotic inhibitor like coalcimide is added to that culture medium for 15 to 30 minutes. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு 15 to 30 minutes வெயிட் பண்ணுறோம். ஏன் இந்த கோல்சிசின் ஆட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தா மெட்டாசிஸ் நிலையில் செல் பிரிவதை நிறுத்திவிடும். இந்த நிலையில்தான் குரோமோசோம் தெளிவாக தெரியும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் வந்து குரோமோசோம் நமக்கு நல்லா தெரியும். அதனால் வந்து மெட்டாஃபேஸ் நிலையில்தான் செல் பிரிதலை நிறுத்திவிடும். ஏன்னா இந்த நிலையில்தான் குரோமோசோம் நல்லா தெரியும். கோல்சிமைட் டிஸ்டர்ப் தட் ஸ்பிண்டில் apparatus halting cell in that metaphase stage. When chromosome
ஆர் மோஸ்ட் கண்டென்ஸ்டு அண்ட் விசிபிள். இப்போ தான் வந்து நம்மளுக்கு தெளிவாக பார்க்க முடியும். மெட்டாஃபேஸ் நிலையில் செல் பிரிதலை நிறுத்திவிடும். அதனால தான் நம்ம வந்து கோல்சிசைன் ஆர் கோல்சிமைட் ஆட் பண்ணுறோம். தென் hypotonic treatment, cells are centrifuged and that supernatant are is removed. So centrifuge பண்ணிட்டு supernatant வந்து remove பண்ணிடுறோம். Then hypotonic solution, example 0.075 KCl, molarity KCl we are adding. This causes to cell to swell, allowing the chromosome to spread apart. சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிவிட்டு சூப்பர்னண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். செல் நீரை உறிஞ்சி வீங்கும். குரோமோசோம் ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். எதுக்காக இந்த ஹைப்போட்டானிக் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோன்னா செல்லு வந்து ஸ்வெல் ஆகும். அதனால் குரோமோசோம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். தென் ஃபிக்சேஷன், எ கோல்டு ஃபிக்சேட்டிவ். அதில் வந்து 3 part வந்து மெத்தனால், 1 part கிளேசியல் அசிட்டிக் ஆசிட் ஆடட் டு கில் த செல் அண்ட் ப்ரிசர்வ் தட் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். எதுக்காக வந்து ஃபிக்சேட்டிவ் ஆட் பண்ணுறோம்? இங்கே வந்து 3 part வந்து மெத்தனாலும் 1 part வந்து கிளேசியல் அசிட்டிக் ஆசிட்டும் ஆட் பண்ணுறோம். இது வந்து என்ன ஆகுது? ஆடட் டு கில் த செல், ப்ரிசர்வ் த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். தீஸ் ஸ்டெப்ஸ் இஸ் ரிப்பீட்டட் அன்டில் தட் pellet இஸ் க்ளீன் அண்டு ஒயிட். ஸோ இது வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். எப்போ தான் அந்த அதில் இருக்க அந்த பெட்லெட் க்ளீனாகவும் ஒயிட்டாகவும் வருதோ அது வரைக்கும். தென் ஸ்லைடு ப்ரிப்ரேஷன், த ஃபிக்ஸ்டு செல் சஸ்பென்ஷன்ஸ் இஸ் டிராப்டு ஆன் எ க்ளீன் microscope. The shock is hitting the slide causes the swollen cell to burst, spreading the metaphase chromosome. The slides are treated with trypsin EDTA to partially digest protein and then stained with Giemsa staining. இதனால் வந்து dark and light band we can observe. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? ஸ்லைடு ப்ரிப்ரேஷன், ஸ்லைடு அந்த ஸ்டாக்லேருந்து ஸ்லைடுக்கு மாற்றுறோம். அப்போ வந்து என்ன பண்ணுறோம்? ஸ்ப்ரெட்டிங் த மெட்டாஃபேஸ் குரோமோசோம் தென் ட்ரீட்டட் வித் EDTA. ஓகே, ஸோ இப்போ வந்து ஜிம்சா ஸ்டைனிங் ஆட் பண்ணி நம்ம டார்க் அண்ட் லைட் பேண்டிங் பார்க்குறோம். அனலைசிஸ், குரோமோசோம் ஆர் அப்சர்வ்ட் அண்டர் லைட் மைக்ரோஸ்கோப். Then a digital photography is taken and software is used to pair order the chromosome based on size, banding pattern and centromere position to create a karyogram. ஸோ பின்னர் ஜோடியாக அடுக்கப்பட்டு ஏதேனும் மரபணு குறைபாடுகள் உள்ளதா என்று நம்ம கண்டறியலாம். இன்டர்பிரட்டேஷன், a cytogenetist analyzes the karyogram to detect that numerical abnormalities. Any abnormalities is present ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டறிவாங்க. எக்ஸாம்பிள் ட்ரைசமி ஆர் ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டிஸ், டிரான்ஸ்லொகேஷன், டெலிஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சம்மரி ஃபார்ம். ஹியூமன்ட்ட வந்து பிளட் எடுத்துகிட்டு க்ரோத் மீடியாவுக்கு ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து அதில் வந்து என்ன இருக்குது? மைட்டாட்டிக் ஸ்டிமுலேட்டர் இருக்குது. செகண்ட் ஒன்னாக வந்து கொலிசின் ஆட் பண்ணுறோம். அது வந்து மைட்டாசிஸை வந்து ஸ்டாப் பண்ணுது. அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறோம். சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு மேலே இருக்க பெல்லட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். அடியில் இருக்க செல் இருக்குது. இப்போ வந்து சால்ட் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ வந்து அதில் இருக்க குரோமோசோம் அந்த செல் வந்து ஸ்வெல் ஆகும். அதை எடுத்து ஸ்லைடுக்கு மாற்றுறோம். அப்சர்வ் அண்டர் மைக்ரோஸ்கோப்பி. இப்போ வந்து நம்மளுக்கு குரோமோசோம் தெரியும். அதை வந்து குரோமோசோமை இப்போ கட் பண்ணி எடுத்து பேர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதாவது பை யூஸிங் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃப் இஸ் டேக்கன். இங்கே வந்து சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி குரோமோசோமை வந்து பேர் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் சம்மரி. ஸோ இந்த வீடியோவில் கேரியோடைப்பிங் யூஸிங் பெரிஃபரல் பிளட் அந்த மெத்தட் பார்த்துருக்கோம். இது வந்து நார்மலாக ஒரு 72 hours எடுத்துக்குது. ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் கலெக்ஷன், அப்புறம் EDTA ஆட் பண்ணுறோம், செல் கல்ச்சரிங் பண்ணுறோம், தென் மிட்டோஜன் அடிஷன்,
then mitotic arrest, then hypotonic treatment, addition of fixation, slide preparation and staining, then chromosome analysis, then result interpretation. Thanks for watching.